உடற்பயிற்சி. நாம் நம் உடலுக்கு சிறு அசைவை கொடுப்பதன் முக்கியத்துவம் நமக்கு புரியவில்லை. சிறு அசைவு கூட இல்லாமல் நாம் ஆகிவிட்டால் நம்மை பிணம் என்று கூறிவிடுவார்கள். அப்படி நாம் கை, கால்கள் என அனைத்தையும் தினசரி அசைக்க முற்பட வேண்டும். இல்லையென்றால் நாம் பிணமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகின் மலிவான மற்றும் மிகச்சிறந்த மருந்து உடற்பயிற்சிதான். இதய துடிப்பு சீராகவும், இரத்த நாளங்கள் நெகிழ்வுத்தன்மையுடனும் இருக்க உடற்பயிற்சி அவசியம். இது இரத்த அழுத்தத்தை குறைத்து மார்படைப்பு அபாயத்தை தடுக்கிறது. உடற்பயிற்சியின் போது மூளை சில ரசாயனங்களை சுரக்கின்றன. இவை மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியை தூண்டும் இயற்கை மருந்தாக செயல்படுகின்றன. சர்க்கரை நோய் வராமல் தடுக்கவும், உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை எரிக்கவும் உடற்பயிற்சி மிக முக்கியம். வரலாற்றில் வலிமையான சமூகங்கள் அனைத்தும் உடற்பயிற்சியை வாழ்வியலின் ஒரு பகுதியாகவே வைத்திருந்தன. ஒரு ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்க முடியும். எ சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி என்பது கிரேக்கர்களின் தாரக மந்திரம். ஒலிம்பிக் போட்டிகள் உருவானதே உடல் வலிமையை கொண்டாடத்தான். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உறுபொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. நம் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறோம், பேணி காக்கிறோம் என்பதை விட இந்த திருமந்திரத்தில் திருமூலர் கூறும் விளக்கத்தை நமக்கு எட்டியவரை விளக்கமளிக்க முயற்சிக்கிறேன்.